வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி வந்து பிரண்டை துவையல் அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுதாங்க பிரண்டை. இந்த பிரண்டையை வந்து நம்ம இந்த மாதிரி பறித்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து துவையல் செய்யணும். இந்த மாதிரி வந்து கணுவாக இருக்கும். இந்த மாதிரி கணுவாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம இப்படி உடச்சி எடுக்கும்போது அதிலேருந்து நார் வரும். இந்த மாதிரி வந்து அதில் வந்து நாரெல்லாம் நம்ம எடுத்துடணும். சின்ன சின்ன பீஸாக போடும்போது நமக்கு இருக்கிற நாரும் எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி பிரண்டையை க்ளீன் பண்ணும்போது நம்ம ஒரு தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் ஏதாவது குக்கிங் ஆயில் அந்த மாதிரி கையில் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு செய்யும்போது நமக்கு கையில் வந்து அரிப்பு வராது. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து பிரண்டையை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கினா தான் வதக்கும் போது நமக்கு சீக்கிரமாக வதங்கும். இந்த மாதிரி நான் எடுத்து கட் பண்ணி நல்லா 2 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கோங்க. இது வந்து சும்மா நம்ம தொட்டிலேயே நட்டு வச்சு வளர்ந்தது இது பிரண்டை. நீங்கள் வந்து வெளியில் வாங்கினா கூட ஒரு கொத்து வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் தொட்டி இருந்து நட்டு வச்சிங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ வந்து நான் கேஸில் ஒரு வாணலி வச்சுருக்கேன். ஒரு சின்ன குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுடலாம். இப்போ இதில் வந்து பருப்புங்களை போட்டு நம்ம வறுத்துடலாம். ஒரு 4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பருப்புங்க எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நம்ம வறுத்து எடுத்துடலாம். எல்லாமே வந்து நம்ம சிம்முலேயே வச்சு பொறுமையாக வறுத்து எடுக்கணுங்க, இல்லைன்னா வந்து உள்ளே வறுபடாது. நான் வந்து கேஸில் இன்னொரு பக்கம் இன்னொரு கடாய் வச்சுருக்கேன். நம்ம வந்து பிரண்டையை வந்து நல்லா வதக்கி தான் நம்ம துவையலுக்கு யூஸ் பண்ணணும், இல்லைன்னா அதில் இருக்கிற அரிப்பு தன்மை வந்து நம்ம சாப்பிடும்போது நாக்கு தொண்டெல்லாம் கொஞ்சம் வந்து அரிப்புத்தன்மை வரும். இது ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் எண்ணெயில். இப்போ வந்து இந்த பிரண்டையை மட்டும் நம்ம போட்டு அதில் வந்து வதக்கிடலாம். சைட் பை சைடு நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு குயிக்காக வேலை ஆகும். இந்த பிரண்டையோட பச்சை கலர் வந்து நல்லா மாறி வெளிர் பச்சையாக வர அளவுக்கு நம்ம வந்து அதை வதக்கி எடுத்துடணும். பிரண்டையில் வந்து நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குங்க. லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. மாதத்தில் 1 நாள் 2 நாள் இந்த மாதிரி நம்ம துவையல் அரைச்சி சாப்பிட்டா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எலும்புங்களை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதில் வந்து நார் சத்து இருக்கிறதால வந்து நமக்கு நல்ல இந்த மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இதை அடிக்கடி எடுத்துக்கலாம். சைட் பை சைடு இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா பிரண்டையை வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து இந்த வரமிளகாவையும் அந்த பருப்பும் கூடவே சேர்த்து நல்லா வறுத்துடலாம். ஆக்சிடெண்ட் ஆகி எலும்பு வந்து கூடாதவங்கலாம் இந்த மாதிரி இந்த பிரண்டையை வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக ஹீல் ஆகும்.
பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சிங்க. இப்போ வந்து நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு 10, 12 பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ இது 2த்தையும் வந்து பருப்புங்களா கூடவே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம இன்னுமே ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூட வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். வெங்காயம், பூண்டு, பருப்புங்க எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக நான் புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். புதினாவுமே நம்ம காம்புங்களை கிள்ளிட்டு தொட்டியில் நட்டு வச்சோன்னா இந்த மாதிரி ஒரு வாரத்தில் இலைங்க வந்துடும். இந்த மாதிரி நட்டு வச்சு நம்ம வீட்டு தொட்டியில் வந்தது தாங்க இந்த புதினா. இந்த மாதிரி வந்து புதினா, கொத்தமல்லி இது எல்லாம் சேர்த்து அரைக்கும்போது சட்னி வந்து வேறு லெவலில் இருக்குங்க. உங்களுக்கு வந்து அந்த பிரண்டை சட்னி மாதிரியே தெரியாது. பிரண்டைக்குன்னு ஒரு அரிப்பு தன்மை இருக்குது. அதனால் வந்து நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம துவையல் அரைக்கும்போது அதனுடைய அந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப இருக்காது. சும்மா வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். தழைங்கள்லாம் வந்து கலர் மாறக்கூடாது. பிரண்டையுமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு அரை மூடி தேங்காயுமே கொஞ்சம் பல்லாவோ இல்லை துருவியோ கூட லாஸ்ட்டாக நம்ம இந்த வெங்காயம் இந்த பருப்புங்களை கூட சேர்த்து வதக்கி அரைக்கலாம். ஆனால் தேங்காய் போடும்போது நமக்கு வந்து ஒரு 3-4 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியாது. டேஸ்ட்டு வேறு மாதிரி மாறிடும். தேங்காய் டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து புளி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு கொஞ்சம் புளி கண்டிப்பாக சேர்க்கணுங்க இதுக்கு. அப்போ தான் வந்து அந்த பிரண்டையோட கார்ப்பு தன்மை வந்து குறையும். புளியையும் சேர்த்து வதக்கியாச்சுங்க. பிரண்டையும் நல்லா வதங்கி கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. நம்ம வந்து இதில் ஒரு சிலர் வந்து தக்காளி கூட சேர்த்து வதக்கி அரைப்பாங்க. தக்காளி சேர்க்கும்போது நம்ம புளி கம்மி பண்ணிடணும். நான் வந்து இன்றைக்கி தக்காளி சேர்க்கல, புளி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். பிரண்டையும் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் வந்து அரைச்சிடலாம். எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிடலாம். அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் நான் வந்து இன்றைக்கி எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். நம்ம கருவேப்பிலெலாம் அதிலே சேர்த்து அரைச்சதால் அதெல்லாம் எதுவும் வேணாம். இதை மட்டும் நம்ம தாளிச்சிக்கலாம்.
அதாங்க பிரண்டை துவையல் ரெடி. கண்டிப்பாக லேடிஸ் ஜென்ட்ஸ் 2 பேருமே எடுத்துக்க வேண்டிய ஒரு மூலிகை இது. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள்.